அதிரா, உன் எண்ணம் போலதான் எல்லாமே அமையுது. நானும் இதை எப்படியாவது அபார்ஷன் பண்ணிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டாக்டர் உனக்கு பிளட் டியூப் வீக்கா இருக்கு, சத்து இல்லைன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை சந்தோஷ். பாவம், எந்த தப்புமே பண்ணாத பிஞ்சு உசுறு இந்த உலகத்தை பார்க்காமலே போயிடுவோன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு சந்தோஷ். அபார்ட் பண்றதுக்கு நீ சொன்ன காரணமும் எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த புள்ள வளர்ந்தாலும் பிரச்சனை, அபார்ட் பண்ணாலும் பிரச்சனை. ரெண்டு பிரச்சனையிலையும் நான் தான் பாதிக்கப்படுவேன். என்ன அதிரா, உனக்கு உடம்பு வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றியா? ஆமா சந்தோஷ், அதை நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. குழந்தை வளர வளர இன்னும் ப்ராப்ளம் அதிகமாயிடுமோன்னு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இங்க பாரு அதிரா, இங்க பாரு. ஹியூமன் பாடிங்கிறது ஒரு அற்புதமான கடவுள் படைப்பு. இப்படி ஒரு கரு உருவாகி கை, கால், தலை, கண், வாய், மூக்கு, இதயம், உடம்பு எல்லாமே தானா உருவாகுது. அப்படிப்பட்ட உடம்புக்கு தனக்குள்ள வர்ற பிரச்சனைய தானா சரி பண்ணிக்க தெரியும். நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நாம பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை செய்யணும். சரியா? நம்ம உடம்பு சொல்றது எப்படி சந்தோஷ் தெரியும்? என்ன அதிரா, இது கூட தெரியாதா? உடம்பு டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுக்கணும். வாய் கசக்குதுன்னா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருவேளை எந்த பொருளாவது சாப்பிடணும்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்தா அந்த பொருள்ல இருக்கிற எனர்ஜி உன் உடம்புக்கு வேணும்னு அர்த்தம். நீ ஒன்றும் கவலைப்படாத அதிரா. சீக்கிரமா உன் உடம்பு எனர்ஜி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். சரியா? கரெக்டா சாப்பிடு. நான் போயிட்டு வரேன். சந்தோஷ். என்னாச்சு? சந்தோஷ், நீ பேசுறதே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டே இருக்கியா? இங்க பாரு, நான் கூட தானே அதிரா இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி வர போறேன், அவ்வளவுதானே. அதெல்லாம் முடியாது. நம்ம 2 பேருக்கும் சமைக்க போறேன், ஒன்னா சாப்பிடுவோம். பா. சரி, போ. சந்தோஷ், ஒரு 5 minutes. சந்தோஷ், நீ என் பக்கத்துல இருந்து நான் இப்படி சமைக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, என்ன சமைக்கிற? சப்பாத்தி வெஜ் குருமா. கண்டினியூ பண்ணு. அதிரா, நீ சமைச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி.
மாட்டேங்கிறான். ஹாய் பவி, என்ன வீடியோ கால்லாம் பண்ணியிருக்க? ம், நீயே பார்த்து சொல்லு, நான் ஏன் வீடியோ கால் பண்ணிருக்கேன்னு. கால் பண்ணது நீ, என்ன காரணம்னு உனக்கு தானே தெரியும். நான் எப்படி பவி சொல்ல முடியும்? என்ன சந்தோஷ், ஏதாவது வேலையா இருக்கியா? சரி, நானே சொல்றேன். நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாரு, அதான் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்கு சந்தோஷ்? அழகா இருக்கா? அழகா இருக்கு பவி, சூப்பரா இருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கு. சந்தோஷ், என்ன ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல? வேற எங்கேயோ வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு வீடு, கொலிக் தான் அவன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதை டிஸ்கஸ் பண்ண தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா? எங்க உன் ஃப்ரெண்ட காணோம்? ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் உன்னோட ரூம்ல நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா பவி, உனக்கு உன்னோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா வீடியோ கால்ல உன்னோட அழகு பாதி தான் தெரியும். வீட்டுக்கு வந்து மொத்த அழகையும் ரசிக்கணும் போல இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், சரியா? சரி, சீக்கிரம் வா. பாய் பாய். கடவுளே, அச்சச்சோ, இவ்ளோ துணி துவைக்க வேண்டியது இருக்கா? ஐயோ, இந்த குட்டிக்கு ஒன்னும் தெரியல. பாவம் பவி. பணம் என்னது? ஷோ, இதெல்லாம் தோச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பொறுப்பே இல்ல. மருந்து சீட்டு குட்டி பாக்கெட்ல இருக்கு. இந்த மருந்து மாத்திரைகளை யாருக்கு வாங்கி கொடுத்திருப்பான்? ஒருவேளை பவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? அப்படி இருந்தா பவி என்கிட்ட சொல்லிருப்பாளே. வேற யாருக்கா இருக்கும்? ஆதிரா, 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 ஏய் ஆதிரா, ஆதிரா. ஆதிரா, இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணாத. இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சந்தோஷ், உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. I like you so much. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஓகே தானே? இப்பவே அதெல்லாம் எதுவும் தெரியாது சந்தோஷ். இப்ப எனக்கு எப்பயும் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஆதிரா. என்ன சந்தோஷ், நல்லா விசாரிக்க தெரிஞ்ச உனக்கு இன்னைக்கு டாக்டர் செக்கப்க்கு வர சொல்லிருந்தாங்க, அது ஞாபகம் இல்லையா? ஆமால. வா போலாம். ஏய் ஒரு நிமிஷம். இல்ல ஆதிரா, இன்னைக்கு என்னால வர முடியாது. நீ மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடுறியா?
அடுத்த தடவை செக்கப் போகும்போது நான் வர்றேன். ம். என்ன சந்தோஷ் திடீர்னு மாறிடுற, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு என் மைண்ட்ல ஒரு சின்னதா ஒரு தாட் இருந்துச்சு. நீயும் அதே மாதிரி சொல்லிட்ட. நீ நினைச்ச, நான் சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் ஒரே வேவ் லென்த் நீ தானடி சொன்ன. சரி ஓகே, நானே போயிட்டு வந்துடுறேன். உன்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தேங்க்யூ ஆதிரா. பத்திரமா போயிட்டு வா. ஓகே. ஹலோ, என்ன? என்ன டாக்டர் என்ன? கொடுத்த மெடிக்கல் சீட் உன்கிட்ட தான் இருக்கு, குடு. ஐயோ, அது என்கிட்டயா இருந்துச்சு? ம், ஆமா, நீதான் பாக்கெட்ல வச்ச. அதுவும் மறந்து போச்சா? இல்ல ஆதிரா, ஞாபகம் வந்துருச்சு. என்கிட்ட தான் இருக்கு. இப்ப என்னன்னா அது வீட்ல இருக்கு. ம், என்ன சந்தோஷ், அது இல்லாம டாக்டர் பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? சரி, ஒண்ணு பண்றேன். நான் வீட்டுக்கு உடனே போய் அந்த மெடிக்கல் ஷீட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். ம், சரி, வரேன். சொல்லுங்க மேடம். இந்தாங்க. இதுல இருக்கிற எல்லா மாத்திரையும் கொடுத்துடலாமா மேடம்? மாத்திரை எதுவும் வேண்டாம். இந்த சீட்ல இருக்கிறது என்ன மாத்திரை? இந்த மாத்திரையை எதுக்கு போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா. இது உங்க மெடிக்கல் சீட் தானே? நீங்க என்ன பிரச்சனைக்கு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? இல்ல தம்பி, இது எங்க வீட்ல இருக்கிறவங்களோட மருந்து சீட்டு தான். என்ன பிரச்சனைனா, நான் மெடிக்கல் சீட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகம் இருக்கு, அதுக்கு தான் கேட்டேன். தேவையில்லாம வாங்கிட்டு போக கூடாதுல்ல. இதுல இருக்கிற மாத்திரை எல்லாமே கால்சியம், அயன், போலிக் ஆசிட், இந்த மாதிரி சத்து மாத்திரைங்க தான். வேற எதுவும் இல்ல. எத்தனை வேலைக்கு கொடுக்கட்டும்? அப்படியா? நான் தான் சொன்னேனே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. சீட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொடுங்க, நான் என்னோட சீட்டை எடுத்துட்டு வந்து தரேன். இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன். அப்போ சந்தோஷ் அவசரமா ஓடி வந்து, உன் பைக் சாவி கொடு, ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பைக்கை வாங்கிட்டு வேகமா போயிட்டான். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? எங்கேயும் போலையே. இங்கதான் மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தேன். அதுக்குள்ள பூட்டி வச்சிட்டீங்க. தானே வச்சேன், எங்க போச்சு? காணாமே. குட்டி, என்னடா தேடுற? இல்லம்மா, ஒரு முக்கியமான ஃபைல் ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். அத காணோம். ஃபைலா? முக்கியமான ஃபைல்னா என்கிட்ட சொல்லு, நான் தேடி தரேன். அம்மா, சொன்னா புரியாதா உனக்கு? நான் பாத்துக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான ஃபைல். சரி, ஃபைல் என்ன கலர்னு சொல்லு, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்.
அம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? தேவையில்லாம வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நானே பாத்துக்கிறேன், பரவாயில்ல. இங்கதானே வச்சேன். என்கிட்ட சொல்லு குட்டி, எங்க வச்சிருந்த சொல்லு, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அம்மா, என்னோட ட்ரெஸ் எல்லாம் யார் துவைச்சு போட்டது? நான் தான் துவைச்சு போட்டேன். ஏன் குட்டி, துணியில ஏதாவது வச்சிருந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க இருந்த ட்ரெஸ் எல்லாமே காணாமே தேடினேன், அவ்வளவுதான். சரி நீங்க போங்க, நான் ஃபைல தேடினேன். போங்கம்மா. குட்டி, உன் பேண்ட் பாக்கெட்ல இந்த சீட் இருந்தது. இதுதான் தேடுறியா குட்டி? நான் துவைக்கும் போது பார்த்தேன், உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்தது. இது ஏதோ மருந்து சீட்டு மாதிரி இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லையாடா? இந்த சீட்டு உன் பாக்கெட்ல எதுக்கு இருக்கு? அம்மா, நான் ஃபைல கண்ணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ சீட்டை கொடுத்து இதை தான் தொலைச்சேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? முதல்ல அதை கொடுங்க. தேவையில்லாம இதை கொண்டு வந்துட்டேன். டேய், இதெல்லாம் எதுக்குமா? சும்மா குட்டி, உன் ஃபைல பேண்ட்ல தேடணும். இருந்தது. அம்மா, அதெல்லாம் தேவையில்லாததுமா. ஃபைல தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். யாருக்காவது உடம்பு சரியில்லையா? என்ன சீட்டுடா அது? ஏன் இப்படி கசக்கி போடுற? அம்மா, அது ஏதோ தேவையில்லாததுமா, பழைய சீட்டுமா. நீங்க போங்க, நான் ஃபைல தேடணும். அதான் முக்கியமான விஷயம். முதல்ல ஃபைல தேட விடுங்க. சும்மா நீங்க போங்கம்மா, நானே தேடிக்கிறேம்மா. நான் ஃபைல கண்ணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ சீட்டை கொடுத்து இதை தான் தொலைச்சேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? முதல்ல அதை கொடுங்க.